ஹலோ உறவுகளே! வாங்க ஒரு லாங் வீடியோ ஒண்ணு பார்த்துடலாம். கிளைமேட் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. காலையில கொஞ்சம் நல்ல வெயிலா தான் இருந்துச்சு. ஒரு 8 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் கிளைமேட் இந்த மாரி ஆயிருச்சு. நான் ஏன் வெளிய நின்னுட்டுருக்கேன் அப்படின்னா, அம்மா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் அவங்கள அனுப்பி விட்டுட்டு அப்படியே வெளியவே நின்னுட்டேன். தேனி பஸ்ஸில தானே போவாங்க. பஸ் ஸ்டாண்ட் இங்கனக்குள்ள தானே இருக்கு. அவங்க போனதுக்கப்புறம் பஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்குள்ள வந்துக்கலான்னு. அப்புறம் பஸ் வந்துச்சு. அம்மா ஏறி போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு ரெகுலரா நம்ம பண்ணுற வேலையெல்லாம் தொடங்கிடலான்ட்டு ஃபஸ்ட்டு துணிய தான் மடக்கி வச்சுட்டுருந்தேன். துணிய மடக்கி வச்சுட்டு நேத்திக்கு அம்மா அரிசி வாங்கிட்டு வந்திருந்தாங்கல்ல, ரேஷன் அரிசி. ஸோ அதையுமே எடுத்து தட்டி வச்சு விட்டாச்சு. எனக்கு பை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிடிச்ச கார்ட்டூன் படம் போட்டுருந்துச்சா, ஸோ அதனால் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டேன். அப்புறம் வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கூட்ட தொடங்கியாச்சு. வீடு எத்தனை டைம் கூட்டினாலும் வீடு குப்பையாக்கிட்டே தான் இருக்கும். இந்த குட்டீஸ் வந்து வீடை சும்மாவே இருக்க விட மாட்டான். குப்பை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதோட அம்மா நேத்திக்கு வரையிலேயே இந்த வாழைப்பழம், பூவப்பழம் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வாழை மரத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப பிஞ்சு காய், இதெல்லாம் பழுக்காதுன்னு நினச்சா காலையில் 2 பழம் பழுத்து இருந்துச்சு. நல்ல இனிப்பும் வேற. அதை எடுத்து அரிசிக்குள்ளே போட்டு வச்சுட்டு கொஞ்சம் அரிசி கொண்டு வந்திருந்தாங்க வயலில் உள்ளது. ஸோ அதையும் எடுத்து மூட்டை கட்டி வச்சாச்சு. நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில் லேசாக காய போட்டு எடுத்து வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீடெல்லாம் கூட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு வீடு கூட்ட தொடங்கிட்டேன். எவ்வளோ குப்பை கிடக்குன்னு பார்த்தீங்களா? இந்த குப்பைக்கெல்லாம் காரணம் தம்பி ஒரு ஆள் தான். வீட்டுக்குள்ளே ஏதாவது சாப்பிட்றது அப்படியே போடுறது, இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கிறது. அது பத்தாதுன்னு இந்த கோழி குஞ்சு வேற. கோழி குஞ்சு சும்மாவே இருக்காது வீட்டுக்குள்ளே. அந்த காய்கறி கூடையில் இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து வெளியே போட்டுரும். தக்காளி பழத்தெல்லாம் கொத்தி கொத்தி வைக்குது. எனக்கு ஒரு பயம் வேற, காலுக்குள்ளேயே வந்துட்டு இருக்குது, மிதிச்சிருவோமா அப்படின்னு பார்த்து பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே பெரிய வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் வீட்டுக்கு போயாச்சு. கிச்சன் வீட்டில் பெருசாக எந்த வேலையுமே இல்லை. அம்மா வந்து பாத்திரம்லாம் கழுகி வச்சுட்டு போயிட்டாங்க. வீடு மட்டும்தான் கூட்டுதுன்னு இருந்துச்சு. அதனால் கூட்டி விட்டுட்டு மாங்காய் புளிശ്ശേരി வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுருக்கேன். ஆனால் நார்மலாக இது இப்படி வைக்கிறது கிடையாது. வாங்க அது எப்படி வைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பழுத்த மாம்பழம்னாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்த மாம்பழம் வந்து பார்க்குறதுக்கு நல்ல கலராக பழுத்த மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல சரியான புளிப்பு காய் தான். அது கூட மாம்பழத்தை இந்த மாதிரி வெட்டி போட்டு மாங்காய் தோல் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படாது. மற்றபடி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் குட்டி குட்டியாக வெட்டி போட்டுட்டு ஒரே 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சு விட்டாச்சு. இது வேகிற கேப்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணுமா இருந்துச்சு. பெரிய விஷயம்லாம் கிடையாது. தேங்காய் உடைக்கும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது என்ன காய் அப்படின்னு. ஏன்னா மேக்ஸிமம் இது குட்டி தேங்காவாக வேறு இருந்துச்சு. தண்ணி இல்லை உள்ள, அழுகி இருக்கும்னு ஒரு தோணல். அதுக்கப்புறம் சரி என்ன காயாக இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி என்ன காய் தான். அரைமுறி தேங்காய் ஃபுல்லாக எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு அது கூட ஒரு 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு 1½ ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் கருகப்பில்லு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா மையாக அரைக்கணும். நான் கொஞ்சம் அவியலுக்கு அரைக்கிற மாதிரி குறைன்னு அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா மாங்காய், அது கூட ஊற்றிடணும். கடைசியாக இறக்குற நேரத்தில் வந்து நம்ம அதில் தயிர் ஊற்றணும். நான் தயிரும் ஊற்றலை. அதேமாதிரி இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அவியல் மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ தாளிப்புக்கு இந்த அரைச்சிட்டு வந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து ஊற்றி விட்டுட்டு அது கொஞ்சம் லேசாக ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து மோர் மிளகா கிள்ளி போட்டு தான் தாளித்தேன். எனக்கு வத்தல் போட்டு தான் தாளிக்கணும். ஆனால் எனக்கு மோர் மிளகா பிடிக்கும். ஸோ மோர் மிளகா போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு லேசாக வெந்தயம் வந்து வறுத்துட்டு அதையும் வந்து நல்லா முணுக்கி அது கூட சேர்த்து அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு காலையிலேயே இதை வச்சு சாப்பிட்டாச்சு. நானும் தம்பியும் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மாங்காய் புளிശ്ശേരി இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.